ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ மகா பெரிவா சரணம். சக்தி டிவைன் குரூப் சத்சங்கம் சார்பில் இன்றைய தகவல். தர்மம் என்றால் என்ன? நாம் தர்மங்கள் என்றவுடன் தானம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறோம். உண்மையில் இது தவறாகும். தர்மம் என்பதற்கு தமிழில் அறம் என்ற சொல் உண்டு. தர்மம் என்ற சொல்லிற்கு எண்ணற்ற பொருள்கள் உள்ளன. தர்மம் தான் உலகை நிலைநிறுத்துகின்றது. ஆங்கிலத்தில் தர்மம் என்னும் சொல்லை சரியாக குறிப்பதற்கு ஒரு சொல் இல்லை. தர்மம் என்னும் சொல்லை மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் முறையான வாழ்வு முறை என்று சொல்லலாம். அவ்வகையில் நாம் மனிதர்களின் தர்மங்களை காணலாம். தனக்குத்தானே ஆற்ற வேண்டிய தர்மம். எப்போதும் தன்னைத்தானே நேசித்து கொள்ள வேண்டும். முறையான உணவு பழக்கம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை சிதைக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். நன்கு கல்வி கற்க வேண்டும். மெய்ப்பொருளை உணர்தல் வேண்டும். தெளிவான ஞானத்தோடு இருத்தல் வேண்டும். 2. இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம். இறைவன் மீது பக்தியும் பாசமும் கொண்டிருக்க வேண்டும். மலர், நீர், இலை, பழம் வைத்து வழிபடுதல் சிறப்பு. இறைவன் எல்லா உயிர்களும் நிறைந்திருப்பதால் அனைத்தையும் நேசிப்பது முக்கியம். 3. பித்ருக்களுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம். மறைந்த முன்னோர்களின் நினைவுகளை மதிக்க வேண்டும். அவர்கள் நினைவு நாட்களில் ஆகம முறைப்படி மரியாதை செய்ய வேண்டும். அவர்களின் மோட்சத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். 4. பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம். பிள்ளைகளை பாசம், நேசத்தோடு வளர்த்தல். கல்வி, ஒழுக்கம், பொறுப்புணர்வு ஆகியவற்றை கற்றுத்தர வேண்டும். அவர்களின் வாழ்க்கை இவ்வுலகிற்கு நன்மை பயக்குமாறு செய்ய வேண்டும். 5. சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய தர்மம். உணவு, துணி, புத்தகங்கள் போன்றவற்றை தானமாக அளிப்பது உயர்ந்த தர்மம். ஞானம் பகிர்வதும் தானமாகும். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றபடி நடக்க வேண்டும். யாரையும் உயர்வு தாழ்வு பாராது நேசிக்க வேண்டும். வணக்கம், நமஸ்காரம் சொல்லும்போது உங்களுக்குள்ளும் உரையும் இறைவனை வணங்குகிறேன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர.